இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இந்த மாதம் பூரா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு உள்ள மேற்ற எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. இது சொல்லி காட்டுவது மார்க்க அறிஞர்கள் இத பேசுவாங்க. மார்க்க அறிஞர் இல்லாத மற்ற சமுதாய மக்களும் முகமது நபியை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஆவல்ல இருப்பாங்க. சில பேர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்பாங்க. அவங்க கூட இந்த நேரத்துல சொல்லி காட்டுவாங்க முகமது நபி இப்படி அப்படின்னு. இப்போ முகமது நபியை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம ஆதாரமா எடுக்க முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் மூலமா தான் உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியா கொடுக்கப்பட்டது. அதை இறைவன் எப்படி சொல்றான்னா, இந்த நிச்சயமாக புவையில்லா திக்ருல் ஆலமீன், இந்த செய்தி, இந்த குர்ஆன் அகில உலக மக்களுக்கு ஒரு நல்ல உபதேசம், ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம் என்று அந்த ஒரு இதையும் நமக்கு சுதந்திரத்தையும் நல்லா கொடுத்துட்டான். இப்ப இறைவன் தன்னுடைய நபியை சொல்லும் போது இந்த குர்ஆன்ல 4 இடத்துல முஹம்மது நபியை பத்தி பேசுறான். 4 இடத்துலதான் முஹம்மது நபின்னு பேர் வச்சு சொல்றான். அந்த என்னென்ன அத்தியாயம்னா, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 3:144, 3:144, ரெண்டாவது 33:40, அடுத்தது 47:2, 47வது அத்தியாயம் 2வது வசனம், அடுத்தது 48வது அத்தியாயம் 29வது வசனம். அப்ப 48, 29 இப்ப 4 இடத்துல சொல்லும் போது 3ல நம்ம வராம நம்ம பின்னாலே நோக்கி வருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம அப்படி பாக்குறோம். அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை 4 இடத்துல இறைவன் சொல்லலாம். அதுல கடைசியில உள்ள ஒரு வசனத்திலிருந்து அவங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லும் போது இறைவன் 48வது அத்தியாயம் 29 ரிவர்ஸ்ல இருந்து வர்றாங்க. 48வது அத்தியாயம் 29வது வசனத்துல சொல்றான், நெத்தி அடி, ஒரே அடி சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹி, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்தப்பட்ட தூதர், இவர் என்னுடைய தூதர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டிக்ளேர் பண்றான். அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி, முஹம்மது நபி என்னுடைய தூதர் என்று சொல்வதற்கு ஆதாரம் என்னன்னா குர்ஆன். அந்த குர்ஆன்ல எது ஆதாரம்னாக்கா இந்த வசனம் தான். 48வது வசனம், 48வது அத்தியாயத்துல 29வது வசனம். அப்ப இந்த முகம்மதுங்கிற வார்த்தையில ஒரு அத்தியாயம் இருக்கும். இப்ப இந்த 48, 29 அல்லாஹ் சொல்லும் போது முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர்ன்ட்டான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன உடனே அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட பின்ன அல்லாஹ்வை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவனுடைய தூதராகிய இந்த முஹம்மது நபி ஏத்துக்கணும். முஹம்மது நபி ஏத்துக்கிட்டோம். அப்ப குர்ஆன முழுசா எவர் ஒருவர் படிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த வேதம் இறக்கப்பட்ட முஹம்மது நபியும் ஏற்றுக்கொண்டார். இப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு அந்த வேதம் ஆனான்னா அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அப்போ ஏற்றுக்கொண்டார்னாக்கா, இப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், முஹம்மது நபி ஏற்றுக்கொண்டார்னா அவர் செய்ய வேண்டிய கடமை என்ன, அதான் அதனுடைய அடையாளம் என்ன. இப்போ நான் முஹம்மது நபி ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன், மற்றவங்க ஏத்துக்கிட்டாங்க, அப்ப அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறான். அந்த அடையாளத்தை தான் இறைவன் தெளிவா நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில், யாரெல்லாம் என்னுடைய இறை தூதரை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த இறை தூதர் கொடுத்த அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த வேதத்தில் நான் சொல்கிறேன், யார் இந்த முஹம்மதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய முதல் டியூட்டி அகீமு ஸலாத்த, அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். முதல்ல முஹம்மது நபி ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டானா அடுத்த டியூட்டி என்ன? அல்லாஹ் சொல்றது அகீமு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுவார்கள். அந்த தொழுகை எப்படி இருக்கும்னாக்கா, அவர்கள் நிற்பார்கள், ருக்கு செய்வார்கள், சஜ்தா செய்வார்கள். இப்படி இப்படி கை கட்டி நிக்கிறோம், ருக்கு செய்யறோம், அப்புறம் சஜ்தா செய்யறோம். இதான் பேட்டர்ன் ஆஃப் சலா. இந்த சலாத்தினுடைய பேட்டர்ன். இந்த வழியை அவர்கள் சொல்வார். முஹம்மது நபி யார் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றார்களோ அவருடைய அடையாளம் தொழுகைதான், ஃபர்ஸ்ட் எடுத்து தொழுகிறான். அப்ப அந்த தொழுகையினுடைய அடையாளத்தை சொல்லும் போது இறைவன் சொல்றான், யாரெல்லாம் இறைவனை
வணங்குகிறார்களோ, இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்டளைப்படியும் அவனுடைய தூதர் கட்டளைப்படியும் நடக்கிறார்களோ, அவருடைய அடையாளம் ருக்கு சைதா. ருக்குமா சைதாமா? அப்ப ருக்கு சைதா பண்ணுகின்ற அடையாளம் என்றால் அவருடைய நெத்தியில ஒரு இந்த மாதிரி கருப்பு இருக்கும், ஒரு காயம், ஒரு ஒரு அடையாளம் இருக்குங்க. இப்ப இந்த அடையாளத்தை இறைவன் சொல்லும் போது இதுதான் தௌராத்திலையும் இருக்குதுங்களா. அப்ப இந்த அடையாளம் மோமினி ஸல்லல்லாஹு அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்றவனுக்கு தொழுகை நிலைநாட்டால் அந்த தொழுகை மூலம் இன்னொரு அடையாளம் அவனுக்கு நெத்தில ஒரு அடையாளம் இருக்கும். இந்த அடையாளம் தௌராத்திலையும் இருக்குங்கிறான். அப்ப தௌராத்துல இருக்குன்னா இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியத்தினுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஜில், அதுக்கு முன்னாடி தௌராத். அப்ப தௌராத் வேதத்திலையும் ருக்கு இருக்கு, சைதா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப தௌராத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம். யாரெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றார்களோ அவர்களுடைய அடையாளம் இதான் அப்படிங்கிறான். இப்ப இந்த அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்தி இறைவன் சொல்றான், இது இஞ்சிலும் சொல்லப்பட்டதுங்கிறான். அப்ப இஞ்சியில் எது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட வேதம் இஞ்சில். அப்ப இஞ்சியில பத்தி சொல்லும் போது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது, மரியத்தினுடைய மகனார் ஈசாவை மசீகை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஈசாவை என்னுடைய இறை தூதரை, என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட இறை தூதரை, என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதரை, மரியத்தினுடைய மகனாரே, உமக்கு நான் இஞ்சியிலையும் கற்றுக் கொடுத்தேன், தௌராத்தையும் கொடுத்தேங்கிறான். ரெண்டையும் கொடுத்தேங்கிறான். ரெண்டு வேதத்தையும் ஈசா நபி கொடுத்தாங்கிறான். அப்ப இந்த ரெண்டு வேதத்தையும் ரொம்ப கம்பலா சொல்லும் போது ஈசா நபி அவர்கள் தௌராத்துல உள்ள பிரேயர் அந்த ருக்கு சைதா செஞ்சாங்க. அவர்களும் இஞ்சிலையும் இஞ்சிலையும் ருக்கு சைதா செஞ்சாங்க, அடையாளம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு முஹம்மது நபிக்கு சொல்றான், முஹம்மது இஞ்சில எதை நான் அடையாளமா சொன்னோனோ, எதை நான் தௌராத்தில் அடையாளமா சொன்னோனே அதை உங்களுக்கு நான் அடையாளமா ஆக்கி விட்டேங்கிறான். ஆக்கிட்டு நமக்கு சொல்றான், யாரெல்லாம் இறை தூதர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அந்தந்த இறை தூதருடைய மக்கள் இறைவனை வழிபட வேண்டும். அந்த வழிபாட்டு முறை அவர்களுக்கு அடையாளம். அந்த அடையாளம் தான் நெத்தில ஒரு வடிவு இருக்கும். அது இஞ்சியில ஒரு அடையாளம் இறைவன் சொல்லும் போது ஒரு பயிருங்கிறான். எந்த பயிர்? இப்ப நம்ம நெல்லு விளையுது பாருங்க, அந்த மாதிரி பயிர். நீங்க எந்த பயிர் எடுத்தாலும் அது மேல வரும், முளை விடும், அது ஸ்ட்ராங் ஆகும், அது அப்படி குனிஞ்சு நிற்கும், ருக்கூசியில மாதிரி குனிஞ்சிருக்கும். அப்ப இஞ்சியில சொல்ற அடையாளம்னா ஒரு பயிருங்கிற மாதிரி. அப்ப இஞ்சியில ஒரு தொழுகையாளிக்கு அடையாளம் ஒரு நெற்பயிர் அல்லது ஏதாவது ஒரு பயிர். அந்த பயிரை அடையாளம் காட்டினா தௌராத்துல என்ன அடையாளம்னாக்கா நெத்தில உள்ள அடையாளம். அதே அடையாளம் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்றான். அப்ப யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, இறை வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த இறை தூதர் முஹம்மது நபி ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னாக்கா தொழுகதான். அப்ப தொழுக அக்கீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, தொழுகையும் ஜக்காத்து ரெட்டப்புள்ள மாதிரி இதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்ப நிறைவேற்றல. அப்ப அல்லாஹ்வை நான் ஏத்துக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கல, முஹம்மது நபி ஏத்துக்கலன்னா இந்த மூணையும் அவன் செய்ய மாட்டான். எந்த மூணையும்? ருக்கு செய்ய மாட்டான், சைதா செய்ய மாட்டான். இந்த ரெண்டு சேர்ந்து தான் தொழுக. அப்புறம் ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டான். அப்ப ஜக்காத்து. அப்ப தொழுகையும் இல்லை, ஜக்காத்தும் இல்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு. ஏற்றுக்கொண்டேன்னாக்கா அவர்கள் என்ன செய்யணும்? தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும்னாக்கா அவருடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும், இங்கேயும் இருக்கும், மறுமையும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப தொழுகை இல்லை, ஜக்காத் இல்லைன்னா முஹம்மது நபி நீ மறுக்கிறன்னு அர்த்தம். அப்ப இந்த முஹம்மது நபி படி நீ வாழலன்னு அர்த்தம். இந்த முஹம்மது நபி காட்டிய வழியை நீ ஏத்துக்கிறன்னு அர்த்தம். இந்த முஹம்மது நபி காட்டிய வழி எனக்கு சரியில்லைன்னு அர்த்தம். இப்படி நீ சரியில்லைன்னு எடுத்துக்கொண்டால் இறைவன் என்ன சொல்றான்னா உன்னை நரகத்துல கொடுங்கிறான். எடுத்தோன்னு சொல்றான், நரகத்துல கொடுங்க. அப்ப இந்த நரகத்துல உள்ள மக்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மலக்கு கேட்கிறாங்க, ஏன்பா இந்த நரகத்துல நீ இருக்கிற, சஹர் என்ற நகரத்துல இருக்கிறப்போ அவங்க தனி ஓன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, நாங்கள் துலுகாலியா இல்ல, நாங்க துளுல, அல்லாவுக்கு வழிபடல, ஜக்காத்து அந்த ஏழையோ அந்த ஏழைகளுக்கு உணவும் அளிக்கவில்லை, அப்ப ரெண்டும் நாங்க செய்யவில்லை என்று சொல்லிட்டு மூணாவது ஒண்ணு சொல்லுவான். இது 74வது அத்தியாயம் 42, 43வது வசனம். 74வது அத்தியாயம் 42, 43 சொல்லுவான், நாங்கள் தொழுவாளியா இல்லை, ஜக்காத்து கொடுப்பவர்களா இல்லை, மேலும்
வா குன்னா நாங்கள் இருந்தோம், வா குன்னா நாங்கள் இருந்தோம், கத்திபு பொய்ப்படுத்தினோம், நாங்க உண்மையை மறைச்சோம் இல்ல, உண்மையை பொய்யும் சொன்னோம், நாங்கள் பொய்ப்படுத்தினோம். குன்னா நாங்கள் இருந்தோம், கத்திபு பொய்ப்படுத்தினோம், இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டை பொய்ப்படுத்தினோம். அப்ப தொழுகையும் பொய்ப்படுத்தினோம், ருக்குவையும் பொய்ப்படுத்தினோம், இதனுடைய பரிசு கொடுக்க அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டை கூலி கொடுக்கும் நாளை நாங்கள் பொய்ப்படுத்தினோம். ஆகவே எங்களுக்கு சஹர் என்ற நரகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை உண்மைப்படுத்துவான் என்று இறைவன் சொல்றான். அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை நம்ம பாடிக்கணும். இந்த குர்ஆன் இல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் சரியா வராது. ஆகவே இந்த நபியை நீங்க ஃபாலோ பண்ணணும், இந்த நபியை நீங்க நேசிக்கணும்னாக்கா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க நேசிச்சீங்கன்னா என்ன நேசித்தது போல ஆகும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டீங்கன்னா நீங்க எனக்கு வழிபட்டதாகும். ஆகவே நான் சொன்ன வார்த்தையை தான் இந்த தூதர் சொன்னாரு. அப்ப இந்த தூதர் சொன்ன வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா பகதல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இதுக்கு சத்தியம் பண்ணி வாக்களிக்கிறான். அப்ப இந்த குர்ஆன்ல எடுத்தவன்னு சொல்லுவான் இந்த குர்ஆன்ல பொய் இல்லைங்கிறான். அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 48வது அத்தியாயம் 29வது வசனமும் பொய் இல்லைன்னு இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.